गाइस வெற்றி நமதிகளுக்கு டெய்லியும் தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்னன்னு பார்க்க போறோம். உடல்நிலை மெய்மயக்கணும் ஒரே மெய் எழுத்து இரண்டு முறை வரும். அது உடல்நிலை. வேற்றுநிலை இருந்தால் வேறு வேறு மெய் எழுத்துக்கள் பக்கத்தில் வரும். ஃபர்ஸ்ட் உடல்நிலை பார்க்க போறோம். அதில் முக்கியமாக இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும். என்னன்னா கச தப்பா தான் உடல்நிலையில் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து பக்கம்னு கொடுத்துருக்காங்க. இந்த இக்கு இருக்குங்களா, பக்கத்துலேயே இன்னொரு கா இருக்குது. காவை எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போது இங்கே இக்குன்னு தான் வந்திருக்கு. அதனால் இது உடல்நிலை மெய்மயக்கம். நெக்ஸ்ட்டு வந்து வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வந்து வேறு வேறு எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. இங்கே இரு இருக்க. இந்த பூவை எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அப்போ வந்து இங்கே பக்கத்தில் இரு இருக்கு, இங்கே இப்பு இருக்கு. இது வேறு வேறு மெய் எழுத்துக்கள் வர்றதுனால இது வேற்றுநிலை மெய்மயக்கம். நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து வேற்றுநிலையும் வரும் உடல்நிலையும் வரும். எப்படின்னு பார்க்குறோம்னா இந்த இரு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வர எழுத்துக்கள் வந்து இரு இன்னு. வேற்றுநிலையில்னா இரு இழு மட்டும்தான் வரும். இதில் இரு இன்னு மட்டும்தான் வரும். இரு இன்னுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே வரும். பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து குற்றம் இருக்கா, இங்கே இரு இருக்கு, இங்கே ரா இருக்கா. ரா எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆடு பிரிப்போம். அப்போ ரெண்டு எழுத்துக்களும் ஒன்றா வருது. ஆனால் மேற்கில் பாருங்கள், இரு இருக்கு, இங்கே கூ இருக்கு. கூ எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அப்போ இக்கு இருக்குது, இங்கே இரு இருக்குது, வேறு வேறு எழுத்துக்கள் இருக்குது. அதனால் இது வேற்று நிலையிலையும் வருது, உடல்நிலையிலையும் வருது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் நம்ம இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுறோம். தேங்க்யூ.